புடிங்க புடிங்க கொஞ்சம் புடிங்க. இவங்களா அது? சார் இந்த பொண்ணு தான் சார். ஓ அப்படியா? ஐஸ் பாரை தூக்கிட்டு 1.5 மணி நேரமா நின்னுட்டு இருக்காங்க ஓ சார். சூப்பர் சூப்பர். விட்டா பிரைஸ் வின் பண்ணிடுவாங்க போல ஓ சார். இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகுதுமா. இது வரைக்கும் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. யாராலையும் முடியல. இன்னையோட இந்த காம்படிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம்னு இருந்தோம். கடைசி நேரத்துல வந்து நீ ஜெயிச்சிடுமா. ஒரு பொண்ணா நீ செஞ்சிருக்கிறது பெரிய சாதனைமா. வாழ்த்துக்கள்மா. ம். சாதிக்கிறதுக்கு ஆண் பெண் பேதமெல்லாம் இல்ல சார். முடியும்னு நினைச்சா யார் வேணாலும் சாதிக்கலாம். உன்னை பார்த்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் மாதிரி தெரியல. ரொம்ப சாதாரண பொண்ணா இருக்க. உனக்குள்ள எப்படிம்மா இவ்வளவு பலம் வந்துச்சு? அன்புதான் சார் காரணம். இந்த உலகத்துல அன்புக்கு இருக்கிற பலம் வேற எதுக்குமே இல்ல. பலவீனமா உயிர் போற நிலைமையில இருக்கிற ஒரு தாய் ஒருத்தனால தன் குழந்தைக்கு ஆபத்துனா அந்த நிமிஷம் அவன் உயிரை கூட எடுத்துருவா. அது வரைக்கும் பலவீனமா இருந்த அவளுக்கு பலத்தை கொடுக்கறது குழந்தை மேல அவளுக்கு இருக்கிற அன்பு. அந்த மாதிரிதான் எல்லாரும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்க மேல நம்ம வச்சிருக்க அன்பு நமக்கு தேவையான பலத்தை கொடுக்கும். அது நம்மள ஜெயிக்க வைக்கும். எல்லாரும் மாதிரி நானும் சும்மா இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைச்சிருந்தா என்னால இதை ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா எனக்கு இந்த வாட்ச் வேணும். கண்டிப்பா அது என் கணவரோட பிறந்த நாளைக்கு பரிசா கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த வைராகியம் தான் என்னை இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கு. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு ஒய்ஃபா கிடைக்க உங்க ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சிருக்கணும். வித்யா வித்யா என்ன பகல்லையே தூங்கிட்டு இருக்க? கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, அதான் சும்மா படுத்துட்டு இருந்தேன். ஆ, கேக் வெட்டி முடிச்ச உடனே நான் சொல்றேன். ஓ, சஸ்பென்ஸ் வைக்கிறியா? அப்படி என்ன கிஃப்ட்? ம், நீ பெரிய குடும்பத்துல பிறந்த பையன், நீ பார்க்காத கிஃப்டே நான் கொடுக்க போறேன்.
ஆனா இந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி என்னோட சின்ன உழைப்பு இருக்கு. எல்லாரும் வேர்வை சிந்தி சம்பாதிப்பாங்க. நான் மட்டும் ஐஸ் கட்டி தூக்கி சில்லுன்னு சம்பாரிச்சு வாங்கியிருக்கேன். முடியாத பர்த்டேவா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு அப்படிதான் இருக்க போகுது. ஆ, எனக்கு ஒரு gift வச்சிருக்கியா? ம், ஆ, என்ன? சஸ்பென்ஸ். என்னன்னு சொல்லு சஞ்சய். ஆஹா, அதை இப்பவே சொன்னேன்னு வச்சுக்கேன், அதோட சுவாரஸ்யமே போயிடும். நைட் வரைக்கும் வெயிட் பண்ணு. அவ்வளவு நேரம்லாம் என்னால பொறுக்க முடியாது. என்னன்னு சொல்லு. சரி, நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீயே கண்டுபிடிச்சுக்க. ஆ, என்ன சொல்லு. ம், நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நான் எதிர்பார்க்கிறதா? அப்படி எதுவுமே இல்லையே சஞ்சய். நான் கொடுக்கும்போது நீயே தெரிஞ்சுப்ப. சரி, நீ வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது க்ளூ கொடு. ஆ, ம். ஆ. அதுவும் எப்பவும் உன் கூடவே இருக்கும். இதே துடிப்பு மாதிரி ஒவ்வொரு நொடிலையும் என்ன உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா? அப்படி என்ன கிஃப்ட்? என்னவா இருக்கும்? சரி, எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வெளில ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. நீ ரூம்குள்ளே அடைஞ்சிருந்தா எப்படி? வா ஆ, ஹம், கொஞ்ச நேரம் கழிச்சு வரனே போ. வா. அ, சஞ்சய். ஏய், என்ன சுடுது? என்ன வித்யா, உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது. ஆம், சும்மா லேசான காய்ச்சல் தான் சஞ்சய். இது உனக்கு லேசான காய்ச்சலா? நெருப்பு மாதிரி கொதிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வா. வேண்டாம் சஞ்சய். வித்யா, கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும். வா. ஒன்னும் என்ன பண்ண, எங்க போன? ஆ, அது ஒண்ணும் இல்ல சஞ்சய். நேரமாச்சு. நீ போய் பிறந்த நாளைக்கு கிளம்பு. முதல்ல இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு வித்யா. நான் உழைச்ச அந்த உழைப்புல வாங்கினா தானே அதுல மதிப்பு இருக்கும். அதுக்காக இப்படியா? ஒரு நாள் கஷ்டம் தானே சஞ்சய். ஆனா அந்த gift வாழ்நாள் முழுக்க உன் கூட இருக்கும்ல. அத பார்க்கும் போதெல்லாம் என் நினைப்பு உனக்கு இருக்கும்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி என்னதான் வாங்கின? ஆ, கொடுக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோ. ம்? சரி, நீ வா ஹாஸ்பிடல் போலாம். ஆ, வேண்டாம் சஞ்சய். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஏய், என்ன வித்யா நீ? சரி, வெயிட் பண்ண வந்துடுறேன். என்ன பண்ற சஞ்சய்? நீ சாப்பிட்டியா? ஆ, ஆ, இந்த மாத்திரையை போடுங்க. இனிமே இப்படிலாம் பண்ணாத. உன்னை வருத்திக்கிட்டு நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் வித்யா. ம். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு.
ஆ, சஞ்சய் வாங்க. ஹலோ மேடம். ஹலோ சார் வாங்க வாங்க வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? சஞ்சய் உள்ளதா இருப்பான் எப்படி இருந்தது? ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so Hi, much மனசா. மனசா. ஹாய் அண்ணா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா சஞ்சய் எங்கம்மா இருக்கான்? பர்த்டே பேபில அவரு லேட்டா தான் வருவாரு. ஓகேம்மா. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. டேய் வாடா. மா அப்பா அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் காட் பிளஸ் யூ. நல்லா இருப்பா. தேங்க்யூ. நல்லா இரு சஞ்சய். ஃபெயிலியர்ஸே இல்லாம சக்சஸ மட்டுமே பாக்குற லைஃப் உனக்கு அமையட்டும். வெற்றி தோல்வி ரெண்டையுமே சமமா சந்திச்சு வாழ்க்கையில் இன்னும் நிறைய கத்துக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பா. நாம எல்லாரும் வந்துட்டோம். அந்த வாணி இன்னும் காணோம். சாதாரண நாள்லயே ரொம்ப சீன் போடுவா. இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அதான் ரொம்ப ஸ்பெஷல்லா ரெடி ஆயிட்டு இருப்பா. அவ எவ்வளோ ஸ்பெஷலா கிளம்பி வந்தாலும் இந்த ஃபங்க்ஷன்ல இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு தான் நிக்க போறா. ஹலோ. மச்சான். ஹாப்பி Happy birthday டா. தேங்க்ஸ்டா. அந்த செலிப்ரேஷன் அதிசயமா இருக்கு. சீக்கிரமா வந்துட்டேன். டேய் மச்சான். அது மேரேஜ் சர்டிபிகேட் என்னாச்சுன்னு கேட்டா அசோக் கால் பண்ணிட்டே இருக்கான். என்னடா சொல்றது? டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன சஞ்சய்? என்ன சர்டிபிகேட்? அது ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கம்பெனி கிட்ட என்ஓசி வாங்கணுமா, அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன தேவையோ அதை சீக்கிரம் வாங்கி கொடுத்து ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வா ஒரு நிமிஷமா வந்துடுறேன். ஆமா மனசா. டேய் என்னடா நீ ஏன்டா அவசரப்பட்டு இப்படி கேட்ட? இல்லடா, ஃபோன் வந்த டென்ஷன்ல அம்மா பக்கத்துல இருந்தது யோசிக்கவே இல்லடா. சரி சரி விடு, அதை நம்ம சமாளிச்சிட்டோம்ல. சரிடா, எல்லாரும் வந்துட்டும். வித்யா எங்கடா? இல்லடா அவளுக்கு ஈவினிங்ல இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வந்துருவா, வெயிட் பண்ணு. சரி ஓகே.
யார் மேடம் இந்த பொண்ணு? இவ்ளோ அழகா இருக்காங்க. உங்க பையனுக்கு பாத்துருக்கிற பொண்ணா? அந்த பொண்ணு பேர் தான் வித்யா. சந்திரமோகன் சார் ஃப்ரெண்டோட பொண்ணு. நீ நியூஸ்ல பார்க்கலையா? சந்திரமோகன் சார் தன்னோட பாதி சொத்தை அந்த பொண்ணுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. சொல்ல முடியாது, அந்த வித்யாவையே சஞ்சய்க்கு கட்டி வச்சு அந்த பொண்ணையே அவங்க வீட்டுக்கு மருமகளை ஆக்கினாலும் ஆக்குவாங்க. தாராளமா சஞ்சய்க்கு கட்டி வைக்கலாம். இதை விட நல்ல பொண்ணு சஞ்சய்க்கு கிடைப்பாளா என்ன? நானும் அந்த ஐடியால தான் இருக்கேன். பார்க்கலாம், காலம் கை கூடணும். வாண்டடா அந்த வாணியை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காருக்கா. நாம இங்க அதுக்காகவா வந்திருக்கோம்? வேதா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஹாய் சஞ்சய், கம் கம் கம். கம் கம் அப்பா, கமான் கமான். போட்டோகிராஃபர் இங்க வாங்க, ஒரு ஸ்டில் எடுங்க. ஓகே சார். என்ன இவ கூட நிக்க சொல்றாரு? சஞ்சய் இங்க வா. சஞ்சய், சஞ்சய் இங்க வான்னு சொன்னேன். என்னம்மா? சஞ்சய், மா? பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனியா? ஐயோ, பரவாயில்ல. மறந்துட்டேம்மா. பெரியம்மா, நல்லா ஆசீர்வாதம் இருப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. பண்ணுங்க. தேங்க்ஸ் பெரியம்மா. அப்பா, கேக் என்னாச்சுன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். வித்யா, பெரியம்மா, டைம் ஆச்சு. கேக் இன்னும் வரலையே. நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க? ஆர்டர் பண்ணல விஜய், வீட்ல தான் செஞ்சிருக்கோம்பா. வீட்லயா? ஆமா வேதா. வித்யா, நீ போய் கேக் எடுத்துட்டு வாமா. மாமா, நான் போய் கேக் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வாமா. கேக் நான் தான் செஞ்சேன். அவ ஹெல்ப் பண்ணா வேதா. அதான் அவளை எடுத்துட்டு வர சொன்னேன். வந்துருவா வேதா. கேக் செஞ்சதே அவதான். எப்படி பிளேட்டை மாத்தி போடுறாங்க பாருமா. என்ன வேணா சொல்லட்டும், இப்ப அவங்களும் தான் அவமானப்பட்டு நிக்க போறாங்க. ஆமாமா.
கேக்க நல்லா தானே செஞ்சோம். எப்படி இந்த மாதிரி ஆச்சு? வெளியே எல்லாரும் கேக் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஷோ, இப்ப நான் என்ன பண்றது? வித்யா என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ அழற? என்ன மன்னிச்சிடு சஞ்சய். நான் உன்கிட்ட சொல்லாம உனக்காக நானே உன் பிறந்த நாள் கேக்க செஞ்சேன். செஞ்சு வைக்கும்